ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆதாரபூர்வமான அறிவுகள் என்று நாங்கள் பட்டியலிடுவோம் என்று சொன்னால் குர்ஆனும் சுன்னாவும் வரும் என்று நாங்கள் படித்தோம். விஞ்ஞானத்திலே ஆய்வுகளின் சரியான முடிவுகள் என்று படித்தோம். 2, ஒரு மனித வாழ்க்கையின் ஒரு சூழலிலே வாழுகின்ற பொழுது ஒருவனுக்கு ஏற்படுகின்ற அனுபவ அறிவு அது அவனால் மறுக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். இப்படி ஒரு அனுபவ அறிவு ஏற்படும். இது போன்று கணிதவியலிலே ஏற்படுகின்ற அறிவுகள், கணிதம் என்பதும் மனிதனுடைய இயல்போடு படைக்கப்பட்ட ஒரு அறிவு, மற்ற அறிவுகளை விட. ஏனென்றால் இலக்கங்கள் என்பது யாரும் தேடி படிப்பது கிடையாது. இயல்பான மனநிலையோடு பிறக்கின்ற ஒரு அறிவு தான் கணிதம் என்பது. இந்த அறிவை பொறுத்தவரையில் ஒருவனுக்கு புதுவிதமான தோற்றங்களும் சிந்தனைகளும் வரலாம். இப்படி அறிவுகளிலே பலவிதமான அறிவுகள் இருக்கின்றன. அறிவியல் ரீதியான அதிகார படிநிலை என்று சொன்னால் என்ன தெரியுமா? ஒரு அறிவு ஒன்றை நிராகரிக்க இன்னொரு அறிவு ஒன்றை ஏற்றுக்கொள்கிறது என்றால் இந்த அறிவைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திணிக்க கூடாது. இது உலகியல் ரீதியான ஒரு முறை. அதாவது ஒரு அறிவு ஒன்றை ஏற்றுக்கொள்கிறது. உதாரணமாக அனுபவ ரீதியான அறிவு, குர்ஆன் சுன்னா ரீதியான அறிவு, விஞ்ஞான ரீதியான அறிவு, கணிதவியல் ரீதியான அறிவு, இப்படி பல அறிவு இருக்கிறது வைத்துக் கொள்வோம். இதிலே 4 விதமான அறிவில் ஒரு அறிவு ஒரு விஷயத்தை நிரூபிக்கிறது, சரி என்று நம்புகிறது. ஆனால் இன்னொரு அறிவு அதை நிராகரிக்கிறது என்று வையுங்கள். இந்த அறிவு நிரூபிக்கிறது என்பதற்காக அதை நாங்கள் மறுக்க முடியாது. அப்படி மறுத்தால் அதிகாரத்திலே இதை நாங்கள் முதன்மையாக வைத்திருக்கிறோம் என்பது அர்த்தம். பலத்திலே, தகுதியிலே இந்த அறிவைத்தான் முதன்முறையாக நாங்கள் வைத்திருக்கிறோம் என்பது அர்த்தம். இதைத்தான் சொல்வார்கள் அறிவியல் ரீதியான அதிகார படிநிலை என்று சொல்வார்கள். 4-5 விதமான அறிவுகளை அல்லாஹ் தஆலா உலகத்திலே வைத்திருக்கிறான். கணிதவியல் ரீதியான அறிவு, விஞ்ஞான முடிவுகள், குர்ஆன் சுன்னா ரீதியான அறிவு, ஒரு மனித வாழ்வின் மறுக்க முடியாத அனுபவ ரீதியான அறிவு, இப்படியெல்லாம் சில அறிவுகள் இருக்கின்றன. இந்த அறிவுகளில் ஒன்று ஒரு விஷயத்தை ஏற்க, இன்னொன்று ஒரு விஷயத்தை நிராகரித்தால் இந்த அறிவு நிராகரிக்கிறது என்பதற்காக ஒரு அறிவை தட்ட முடியாது. இதில் 2ல் ஒன்று பாத்தில் தான், உண்மை. ஆனால் இந்த அறிவின் காரணமாக இன்னொன்றை தட்ட முடியாது. ஆனால் நடந்திருப்பது என்ன தெரியுமா? இன்று எல்லோருடைய மனநிலையிலும் அறிவியல் ரீதியான அதிகார படிநிலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. எப்படி? விஞ்ஞானம். இது எல்லா அறிவுகளை விட மனித உள்ளங்களிலே மற்ற அறிவுகளை ஆக்கிரமிக்கக்கூடிய அளவில் எல்லோரது உள்ளத்திலே இருப்பதை பார்க்கிறோம். எதை சொன்னாலும் அதை முற்படுத்தி விஞ்ஞானமும் இன்று ஏற்றுக்கொள்கிறது என்று அதுக்கு ஒரு அதிகார படிநிலையிலே கொஞ்சம் மேல் இடத்தை கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். சில பொழுதுகளில் சொல்ல போனால் குர்ஆன் சுன்னாவை இஸ்லாம் அதிகார படிநிலை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் அதிகார படிநிலை எதுக்கு கொடுக்கப்பட வேண்டும்? குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாத்திரம்தான். அல்லாஹ் சொன்னதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கும் மாத்திரம்தான் அறிவிலே ஒரு, அதாவது மற்ற அறிவுகளை அடக்கக்கூடிய தன்மை கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இன்று பேச்சளவில் நாங்கள் இப்படி சொல்லுவோம், குர்ஆன் சுன்னாவில் சொன்னது இன்று விஞ்ஞானம் நிரூபிக்கிறது, நான் நிரூபித்தா என்ன, நிரூபிக்காவிட்டால் என்ன, குர்ஆன் சுன்னால் இருப்பதா ஏற்றுக்கொள்வோம் என்றதை நிறைய பேர் பேச்சளவில் சொல்வது போன்றுதான் விளங்குகிறது. ஏனென்றால் எந்த வசனத்துக்காவது ஒரு குழம்பிய விஞ்ஞான விளக்கமாவது கிடைக்காதா என்றுதான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது ஒன்றுக்கு ஒரு விஞ்ஞான விளக்கம் கிடைக்காதா என்றுதான் கூடுதலாக ஓடிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த வசனங்கள் எல்லாம் இந்த விஞ்ஞான முடிவுகளுக்கு மாறுபட்டது போன்று தெரிகிறதோ, விஞ்ஞான முடிவை பிழை காணாமல் குர்ஆனில் சுன்னாவில் வசனத்துடைய நேரடி அர்த்தங்களை எல்லாம் தலைகீழாக மாற்றுவதை பார்க்கிறோம். ஐன்ஸ்டைன் ஒரு புதிய தியரியை கண்டுபிடித்தவுடன், ஐன்ஸ்டைன் ஒரு புதிய தியரியை கண்டுபிடித்தார். ஒரு யூதன். அவர் இந்த பலஸ்தீன பிரச்சனையோடு சம்பந்தப்பட்டு சொல்வது என்றால் இஸ்ரவேல் என்ற ஒரு நாடு உருவாக கூடாது என்ற பகுதியில் இருந்த யூதன் ஐன்ஸ்டைன். இஸ்ரவேல் என்ற நாடு உருவாக கூடாது என்று எதிர்ப்பகுதியில் இருந்த யூதன். முஸ்லிம்களுக்கு ஆதரவாக அல்ல, எல்லோரையும் ஒன்று சேர்த்து ஒரு நாடை உருவாக்கினால் ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவார்கள் என்ற ஒரு தூர பார்வையிலே. சகோதரர்களே, இந்த ஐன்ஸ்டைன் ரிலேட்டிவிட்டி என்று சொல்லி ஒரு, அதாவது சார்பு நிலை ஒரு கொள்கையை முன்வைத்தார். பலவிதமான அவர் வைத்த கொள்கையில், விஞ்ஞான கொள்கையில் இதுவும் ஒன்று. இது வந்து முடிந்து நிரூபணமா இல்லையா என்ற சப்ஜெக்ட் எல்லாம் இரண்டாவது. வந்து முடியவே குர்ஆனிலே இதுக்கு சார்பாக என்ன இருக்கிறது, குர்ஆனிலே இதுக்கு சார்பாக என்ன இருக்கிறது தேடி முன்வைத்தார்கள். என்ன வசனம்? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறானே, உங்களிடத்திலே அதாவது 50,000 வருடங்கள், அதாவது 50 அல்ஃபசனா, 50,000 வருடங்கள் என்னிடத்தில் ஒரு நாள், 50,000 வருடங்கள் என்னிடத்தில் ஒரு நாள். இது எப்படி ஒத்து போகிறது என்ற இரண்டாவது விஷயம். இந்த வசனம் கிட்டத்தட்ட அவர் பேசிய விஷயத்தோடு சம்பந்தப்படுகிறது.
சம்பந்தப்பட்ட ஒரே காரணமாக குர்ஆன் ஐன்ஸ்டைனின் தியரியை 1400 வருடங்களுக்கு முன்னாலே சொல்லிவிட்டது. இது என்ன தெரியுமா? குர்ஆன் விஞ்ஞானங்களை விளங்கப்படுத்துகிறது என்ற நோக்கங்களை விட, அதாவது தாழ்வு மனப்பான்மை. என்ன தாழ்வு மனப்பான்மை? குர்ஆன் இன்றைய விஞ்ஞானத்தோடு மோதுகிற போர் இருக்கிறதோ என்கின்ற ஒரு மனப்பான்மை. எப்படியாவது என்னது அவசரமாக எந்த வசனம் வந்தாலும் அவசரமாக இதை முற்படுத்த வேண்டிய நிலைமையில் நாங்கள் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சமுதாயத்திலே சொல்வார்கள், அதாவது உளரீதியான ஒரு சமுதாய பின்தங்குகிற நிலையில் ஒரு அடையாளம் தான் இது. மேற்கத்தியத்தால் எந்த நேரம் எதிர்க்கப்பட்டுக் கொண்டிருப்பதனால், இவர்கள் அறிவியல் சமுதாயம் அல்ல என்று எதிர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன செய்வோம்? எங்களிலே இப்னு சீனா இருந்தார், அவர் இருந்தார், இவர் இருந்தார், நாங்கள் முன்னுரைகளை சொல்லுகிறோமே. அவர்கள் எவ்வளவு மார்க்கப்பட்டுள்ளவர்கள், எவ்வளவு படிப்புள்ளவர்கள், மார்க்கத்தோடு எவ்வளவு இருந்தார்கள் என்றெல்லாம் இப்னு சீனாவை யாரும் பார்ப்பது கிடையாது. குர்ஆனை விட பலவிதமான கவிதை புத்தகங்களை வாசிப்பது நல்லது என்று சொன்னவர் தான் இப்னு சீனா. இப்னு சீனாவை பற்றி இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி சொல்லுகின்ற பொழுது தால்லுன் முதில்லுன் என்று சொல்கிறார். வழிகட்டவர்,